ஒரு காலத்தில் மலை கிராமம் ஒன்றில் ஒரு தேவதை இருந்தாள். அவள் பெயர் தாரா. தாரா மிகவும் அன்பானவள். அவள் எல்லோருக்கும் உதவுகின்றாள். ஒரு நாள் தாரா வானத்தில் பறந்து கொண்டிருந்தாள். அப்போது கீழே ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறக்கிறது. அந்த பட்டாம்பூச்சியின் பெயர் மாயா. தாரா ஒரு பார்வையை விட்டாள். மாயா அவளை பார்த்து மெதுவாக பறந்து வந்து அருகில் நின்றது. மாயா, நீ எங்க போற? தாரா, நான் என் நண்பன் பச்சை பூர்ணி தேடி செல்கிறேன். அவனை எங்கும் காணவில்லை. அப்படியென்றால் நான் உனக்கு உதவுவேன். நாம் அவனை இப்போது தேடுவோம். அவர்கள் இருவரும் பறக்க ஆரம்பித்தனர். அடிக்கடி நிலத்தை நோக்கி பார்த்தனர். சென்றபோது ஒரு குரல் கேட்டது. உதவி, உதவி. அது பச்சை பூர்ணி குரல் போல் உள்ளது. அவர் நிச்சயம் சிக்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் விரைந்து குரல் வந்த இடத்துக்கு சென்றனர். ஒரு பெரிய சிலந்தியின் வலையில் பச்சை பூர்ணி சிக்கியிருந்தார். தரா தனது கம்பத்தை உயர்த்தி சிலந்தியை துரத்தினார். சிலந்தி அச்சத்தில் ஓடிவிட்டது. மாயா, நினைரி, தரவிற்கு நினைரிக்கோ, அங்கலுக்கு இருவருக்கும் நான் எப்போதும் கிட்மேப்பிருக்கிறேன். நீங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவுவது மிகச் சிறப்பு. அவர்கள் மூவரும் பறந்து கொண்டே கிராமம் திரும்பினர். தாரா, மாயா, பூர்ணி அவர்களுக்குள் ஒரு புதிய உறவை உருவாக்கினாள். ஒரு நாள் தாரா மறைந்து விட்டாள். ஆனால் அவள் நினைவு பச்சை பூர்ணி மாயா வாழ்ந்த காலம் முழுவதும் நிலைத்திருந்தது. அந்த உறவு நல்ல நட்பின் சிறந்த எடுத்துக்காட்டாக அனைவராலும் பாராட்டப்பட்டது. அதனால் நாம் அனைவரும் நல்ல நட்பை காப்பாற்ற வேண்டும். அது வாழ்வின் உண்மையான செல்வமாகவும்